அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். இன்று நாம் எடுக்கும் நல்ல முயற்சிகளுக்கு இறைவன் வெற்றியை வழங்குவானாக. நமது உள்ளத்திலும் இல்லத்திலும் சொல்லிலும் செயலிலும் சிந்தனையிலும் இறைவன் தீன் என்னும் நேர்வழியின் பிரகாசத்தை தருவானாக. தீனுக்கு முரணான விஷயங்களை விட்டும் பாதுகாப்பானாக. பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோர்களின் சிறப்பை பற்றி அதிகம் சொல்லியிருக்கிறார்கள். தாயின் காலடியிலே சொர்க்கம் இருக்கின்றது, தந்தையின் பொருத்தத்திலே இறைவனுடைய பொருத்தம் இருக்கிறது என கூறியிருக்கிறார்கள். அல்கமா என்று ஒரு வாலிபர் இருந்தார். அவர் தொழுகை, நோன்பு, தஹஜ்ஜத் தொழுகை என ஒரு பேணுதலான ஒரு மனிதர். நன்மையான விஷயங்களிலே மிகவும் அக்கறையான ஆர்வமான ஒரு வாலிபர். அவர் வியாதியின் காரணமாக ஒரு நாள் மரண சமயத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றார். அப்போது அவருக்கு அந்த கலிமா அவருக்கு அங்கே நினைவூட்டப்படுகிறது. அவரும் கலிமா சொல்வதற்கு முயற்சி செய்கிறார். எவ்வளவோ முயற்சி செய்தும் அவருடைய நாவிலே அந்த கலிமா வரவில்லை. உடனே அவருடைய மனைவி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த விஷயத்தை ஒரு ஆள் மூலமாக செய்தி சொல்லி அனுப்புகிறார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாலிபரின் பெற்றோர் உயிரோடு இருக்கிறார்களா என்று கேட்கிறார்கள். உயிரோடு இருக்கிறார்கள், ஆனால் இவர் மீது வெறுப்பாக இருக்கிறார்கள் என தெரியப்படுத்த அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆளை அந்த பெற்றோருடைய வீட்டுக்கு அனுப்பி, உங்கள் மகன் இந்த நிலைமையில் இருக்கின்றான், நான் உங்களை பார்க்க வேண்டும், நீங்கள் வருகிறீர்களா அல்லது நான் வரவா என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு அவர் ஆளை அனுப்புகிறார்கள். உடனே அந்த பெற்றோர்கள், அந்த வயது முதிர்ந்த தாய், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் வர வேண்டாம், உங்களுக்கு அந்த கஷ்டம் வேண்டாம், நானே வந்து உங்களை பார்க்கிறேன் என்று பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த தாயார் பார்க்கின்றார். அப்போது மகனின் நிலைமையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாயாரிடம் எடுத்து கூறுகிறார்கள். அப்போது அந்த வயது முதிர்ந்த அந்த தாயார் சொல்கிறார், என் மகன் நல்ல முறையில் தொழுவான், நோன்பு வைப்பான், தஹஜ்ஜத் தொழுகை எல்லாம் பேணுதலாக தொழுவான். ஆனால் மனைவியின் பேச்சை கேட்டு அவன் எங்களை புறக்கணித்தான், எங்களுக்கு அடிபணிவதில்லை. ஆகவே அவன் மீது நான் வெறுப்பாக இருக்கிறேன், அவனுடைய குற்றங்களை என்னால் மன்னிக்க முடியாது என்று கூறிவிட்டார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் மன்னித்தால் மேலானதாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறார்கள். அவர் மறுத்து விட்டார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அழைக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அழைத்து, பிலாலே, கொஞ்சம் விறகுகளை எடுத்து வா, நாம் நெருப்பு மூட்டி அந்த நெருப்பிலே இவரை தூக்கி அந்த நெருப்பிலே போட்டு விடலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். உடனே அந்த தாயார் பதறுகிறார். என்ன, என் மகனை நீங்கள் நெருப்பில் போகிறீர்களா என்று கேட்கிறார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் தஆலாவின் தண்டனைக்கு முன் இந்த தண்டனை மிக சாதாரணமானது தானே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். உடனே, என் மகனை நான் நெருப்பில் போட ஒருபோதும் நான் சம்மதிக்க மாட்டேன், நீங்கள் சாட்சியாக இருங்கள், நான் என் மகனுடைய குற்றத்தை நான் மன்னித்து விட்டேன் என்று கூறுகிறார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மரண சமயத்தை நெருங்கி இருக்கக்கூடிய அந்த வாலிபர், அவர் நாவிலே கலிமா வருகிறதா பாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சஹாபாக்கள் போய் பார்க்கிறார்கள். அப்போது தான் அவர் கலிமா சொல்கிறார். உடனே கலிமா சொன்ன உடனே அவருடைய உயிரும் பிரிந்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் குளிப்பாட்டப்பட்டு அந்த ஜனாசா நல்லடக்கத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொள்கிறார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரசங்கம் செய்கிறார்கள். பெற்றோருடைய விஷயத்திலே மிகவும் கவனமாக இருங்கள். பெற்றோர்களுக்கு அவர் பணிந்து அவர்கள் மீது பிரியமாக இல்லையோ, பெற்றோர்களுக்கு மாறு செய்யும்போது அல்லாஹ்வுடைய சாபமும் மலக்களுடைய சாபமும் ஏற்படுகிறது. மேலும் மனிதனுடைய சாபமும் ஏற்படுகிறது. அவர் தௌபா செய்யும் வரை அவருடைய தொழுகை மற்ற அமல்கள் அதை இறைவன் ஏற்றுக்கொள்வதில்லை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே பெற்றோர் விஷயத்தில் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் காட்டிய வழியின் பிரகாரம் நாம் நடந்து இருளகிலும் இறைவனுடைய அருளை பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.